ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். நீ எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது தனுஷ் டைரக்ஷன்ல தனுஷோட ஏரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்த பவேஷ் வந்து நடிச்சிருக்காரு. அது கூடவே வந்து அனிகா சுரேந்திரன், பிரியா வாரியர், சரண்யா பொன்மனன், சரத்குமார், மேத்யூ தாமஸ் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியா வந்திருக்குது. இந்த கதையை பத்தி சொல்லணும்னா இதுல வந்து பவேஷ் வந்து செஃபா இருக்காரு. செஃபா இருந்துகிட்ட வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. கரண்ட்ல லவ் பண்ற பொண்ணு கிட்ட வந்து அவரோட பிளாஷ்பேக் சொல்றாரு, பிரேக்கப் பண்ண கதையெல்லாம் சொல்றாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து இன்விடேஷன் வருது. அந்த இன்விடேஷன்ல வந்து எக்ஸுக்கு வந்து கல்யாணம்னு வந்திருக்கு. அந்த கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணாரா, அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு அடுத்து அவங்களே கல்யாணம் பண்ணாங்களான்றது அந்த படத்தோட கதையாவே போகுது. இதுல வந்து எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவேஷ் பத்தி சொல்லணும்னா இவர் ஹீரோ சிலது வந்து அவர் பண்றதுலாம் வந்து தனுஷோட மேனரிசம் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட மினி தனுஷை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அவர் கூட ஐடியா ஒர்க் பண்ணதுனால என்னவோ அவரோட மேனரிசம்லாம் அப்படியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். இது வந்து தனுஷே பண்ணிருக்கலாம். அவரோட குட்டி தனுஷ் மாதிரி இவர் பண்ணியிருக்காரு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ டோன்ட் கேர். அடுத்து வந்து மேத்யூ தாமஸ் வர சீன்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. அவ்வளோ கவுண்டர், அவ்வளோ காமெடியா இருந்துச்சு. மேத்யூ தாமஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு கதையே நல்லா போகுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அனிகா சுரேந்திரன் வந்து ஓகே, ஒரு சைடு நல்லா நடிச்சிருந்தாலும் ஒரு சில வந்து கிரிஞ்சா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அழுகுறதுலாம் வந்து அவங்க செட் ஆகாத மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பிரியா வாரியர் அவங்க கொடுத்த ரோலை நீட்டா பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நீட்டா எழுதியிருக்காங்க. சரத்குமார், பொன்வன், சரண்யா பொன்வன் எல்லாருமே வந்து அவங்களோட நடிப்பு கரெக்டா அளவுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக்லாம் வந்து விண்டேஜ் ஜிவி பிரகாஷ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா சாங்ஸுமே கேட்கறது நல்லா இருந்துச்சு. நல்ல வர பிரேக்கப் சாங்ஸ் எல்லாம் வந்து சின்னதா வரதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கோல்டன் ஸ்பேரா இருக்கட்டும், இந்த டங் காதல் ஃபீல் சாங்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஏடி பாட்டும் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து பழைய மியூசிக் டைரக்டர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி எல்லாமே ஈஸியா கொடுத்துருக்காரு. ஆனா வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து கதை சூப்பரா போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகா போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆர்ட்டா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வந்து கலர்ஃபுல்லா இருந்துச்சு. செட்டே வந்து பயங்கரமா இருந்துச்சு. இந்த இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற லவ் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த படம் எல்லாருமே பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்க கண்டிப்பா பிடிக்கும். இதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பா பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் இதுல மைனஸா பார்க்கப்படுது. மற்றபடி கிளைமேக்ஸும் லைட்டா சொல்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் காண்டி எடுத்த படமா வந்து தனுஷ் வந்து எடுத்திருக்காரு. இதை போய் கண்டிப்பா ஒரு தடவை தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க.